குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுவதற்கு காரணம் இப்போ புரியுதா? நேரத்தையும் கலரையும் மறந்துடாதீங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு வேஷம் போட்டு அழகு பார்ப்பதிலேயே தனி சுகம்தான். வழிபடும் பொழுது நேரம் மற்றும் உடையில் கலரில் சரியாக செய்துவிடுங்கள். இதன் பின்னால் ஆன்மீகம், பாரம்பரியம், நம்பிக்கை ஆகியவை கலந்துள்ளன. குழந்தைகளுக்கு பச்சை, மஞ்சள் வஸ்திரம், மாலை, பூமாலை, மயிலிறகு கொண்ட கிரீடம், புல்லாங்குழல், சில நேரங்களில் வெண்ணெய் கலசம் போன்ற அலங்காரங்களை அணிவிப்பது கிருஷ்ணரின் பால்ய லீலைகளை நினைவூட்டும். இந்த வழக்கம் குழந்தைகளில் பக்தி உணர்வை விதைப்பதோடு கிருஷ்ணரின் குறும்புத்தனம், அன்பு, கருணை போன்ற குணங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு விதமான ஆன்மீக கல்வியாகும். மேலும் வீட்டில் குழந்தை கிருஷ்ணர் இருப்பது போன்ற ஆனந்தம் அந்த இல்லத்தில் நல்ல ஆற்றலை பரப்பும் என்று நம்பப்படுகிறது. வீட்டின் வாசலில் இருந்து பூஜை அறை வரை சிறிய கிருஷ்ணரின் பாதங்களை அரிசி மாவு, கோலம் அல்லது சிவப்பு, வெள்ளை நிற கலவையால் வரைப்பதும் ஒரு முக்கிய வழக்கம். இதன் பின்னணி அந்த இரவு சிறிய கிருஷ்ணர் நம் வீட்டுக்கு வந்து அருள் புரிந்தார் என்பதை குறிக்கும். காலையில் குடும்பத்தினர் விழிக்கும் போது அந்த பாதங்களை பார்க்கும்போது மனதில் ஒரு ஆனந்தம், பக்தி உணர்வு பெருகும். மேலும் கிருஷ்ணரின் பாதங்கள் வீட்டிற்குள் வந்தது வளம், செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வந்ததாக கருதப்படுகிறது. இந்த வழிபாடுகளை கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இரவு 12 மணிக்கு செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதற்கு முன்பாகவே குழந்தைகளுக்கு வேஷம் அணிவித்து வீட்டை மலர், தோரணம், விளக்குகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கிருஷ்ணரின் பாதங்களை வரையும் போது வாசலிலிருந்து பூஜை அறை வரை வழிகாட்டும் வகையில் அமைக்கப்படுகிறது. சிலர் பாதங்களை பால், மஞ்சள், குங்குமம் கலந்து வரைப்பார்கள். இது சுப சின்னமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்புவது போல குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷம் அணிவிப்பது அந்த குழந்தை கிருஷ்ணரின் அருளை பெறும் வாய்ப்பை தரும். வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம், அறிவு, நல்ல குணம், மகிழ்ச்சி ஆகியவற்றை அனுபவிப்பார் என்ற நம்பிக்கை உண்டு. அதேபோல வீட்டில் கிருஷ்ணரின் பாதங்களை வரைவது தீய ஆற்றலை அகற்றி நேர்மறை சக்தியை வரவேற்கும் என்று கருதப்படுகிறது. இந்த வழிபாடுகள் வீட்டில் ஒரு பண்டிகை சூழலை உருவாக்கும் மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் கிருஷ்ணரின் வரலாறு, குணநலன்கள், ஆன்மீக பயன் ஆகியவற்றை விளக்கி கூறும் நல்ல வாய்ப்பாகும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த சடங்குகளை செய்வது தலைமுறையாக வந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஒரு அழகான வழியாகும்.